வணக்கம். முந்தைய எபிசோடின் சுருக்கம் வள்ளி திருமணம் மகிழ்ச்சியுடன் முடிந்தது. முருகன் தனது இரு சக்திகளுடன் தெய்வீக வாழ்க்கையில் பூரணராய் அமைகிறார். பக்தர்கள் அவர் மீது வழிபாடு செய்வதற்கான ஒரு புதிய வழியை நாடுகிறார்கள். அதில்தான் தோன்றுகிறது 16 கால வேல் பூஜை. தேவர்கள், முனிவர்கள் மற்றும் சித்தர்கள் முருகனை வணங்கி, நாங்கள் உம்மை நாள்தோறும் எந்த நேரத்தில் வேண்டினாலும் அருள் பெறச் சமர்ப்பணமாக ஒரு வழி வேண்டும் எனக் கூறினர். முருகப்பெருமான் தனது அருளால் ஒரு தெய்வீக வழிபாட்டு முறையை உருவாக்குகிறார். 16 வேளைகளில் முருகனை வேலுடன் வழிபடும் ரீதியான பூஜை. 16 காலங்கள், ஒவ்வொன்றின் பொருள் ஒரு நாளில் உள்ள 16 நேரங்களைக் கொண்டு, அந்த நேரங்களில் முருகனை வேலுடன் பூஜிக்க வேண்டும் என்பது மரபு. பூஜையின் அர்த்தமும் அடையாளங்களும்: வேல், அறிவை நசுக்கும் சக்தி; தீபம், நம் உள்ளத்தை ஒளியூட்டும் பிரபா; புஷ்பம், மனத்தின் தூய்மை; பக்தி, அணுகும் பாசமான பாதை. இந்த பூஜையின் நோக்கம் மன நெகிழ்ச்சி, தர்மம், சுபம் மற்றும் குணநலன்களை வளர்த்தல். 16 கால வேல் பூஜை என்பது வெறும் வழிபாடு அல்ல, மனத்தில் அருளை நிரப்பும் ஆன்மீக நடைபாதை. ஒவ்வொரு வேளையிலும் வேலுக்கு புஷ்பம், தீப ஆராதனை, திருப்புகழ் அல்லது கந்த சஷ்டி கவசம், திருநீறு, சங்கீதம், நெய் தீபம் வைத்து வணங்கலாம். முருகப்பெருமானை இந்த 16 கால பூஜையில் வணங்கும்போது நவகிரக தோஷம், வாழ்க்கை தடைகள், மனவெதுங்கல்கள் எல்லாம் நீங்கும். முனிவர்கள் கூறுகிறார்கள், முருகனின் ஒரு பாத சேவையே நவகிரகங்களின் அருள் பெறும் வாசல் என்று. பூஜையை செய்வது சஷ்டி வெள்ளி, கார்த்திகை, சஷ்டி நாட்கள், 6 படைவீடுகளில் மற்றும் வீட்டிலும் செய்யலாம். நேர வைக்கப்பட்ட அலங்காரம், நேரம்தோறும் தீபம் வைத்து திருப்புகழ் பாடலாம். கந்த புராணம் முடிகிறது, ஆனால் பக்தி பயணம் தொடர்கிறது. முருகப்பெருமானின் அருள், தர்மத்தின் வலிமை, பக்தியின் தூய்மை. ஆறுமுகம் அருளிடும், அனுதினமும் ஏறுமுகமே. நன்றி. முருகனின் மற்றொரு அத்தியாயத்தில் மீண்டும் சந்திப்போம்.